அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹயாஸ் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். சேமியாவை எப்போதுமே ஒரே மாதிரி செய்யாமல் இதை மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேமியா செய்கிறதுக்காக பட்டாணி கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், கேப்சிகம், கேரட், ஒரு வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் சேமியா வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் தண்ணியை சூடு பண்ணி ஊற்றிட்டேன். இப்போது அது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பாக்கெட் அணில் சேமியாவை அப்படியே அந்த தண்ணியில் கொட்டிடலாம். சேமியாவை ரொம்ப கொலைய வேக வச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டே இருக்காது. அதனால நல்லா பதமாக பார்த்து இறக்கிடுங்க. நல்லா ஒரு கொதி விட்டதுக்கப்புறமே நம்மளுக்கு சேமியா இதை மாதிரி வெந்து வந்துடும். ரொம்பவும் வேகாமல் இதை மாதிரி 70% குக் ஆகி வந்துடும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தாளிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு கடாயை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அது கூட நம்ம இப்போது தாளிப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே திரும்பி திரும்பி இதே செய்ய சொல்லி கேட்பாங்க. இப்போது ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. அது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலே இதை மாதிரி வதக்கி விட்டுருங்க. நம்ம இதில் எண்ணெயும் ரொம்ப சேர்க்கல, அதே மாதிரி எந்த மசாலாவும் சேர்க்கல. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேரட் பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம். இது செய்கிறதுக்கும் ரொம்ப நேரம் எடுக்காதுங்க. மேக்ஸிமம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே இது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பட்டாணியும் கேரட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா இதை மாதிரி எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். இப்போது எல்லா காய்கறியும் நல்லா வதக்கிக்கலாம். கேப்சிகம் மட்டும் நம்ம லேட்டாக ஆட் பண்ண போகிறோம், ஏன்னா அது ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். இப்போது எல்லாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப வதக்காமல் 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். நம்மளுக்கு அது சட்டுன்னு வெந்து வந்துடும். இப்போ நம்மளுக்கு எல்லா காய்கறியும் வதங்கி ரெடியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம வடிகட்டி வச்சுருந்த சேமியா ஆட் பண்ணி அதை நல்லா கலரிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கலரும் போது கட்டியாக தெரியும். அதுக்கப்புறம் நம்ம கலர அழகாக நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடச்சிரும். இதை மாதிரி நல்லா பொறுமையாக கலரிக்கிட்டே இருங்க. உங்களுக்கும் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். நம்ம நல்லா கலர்னதுக்கு அப்புறமா அது கூட லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பெப்பரையும் இதை மாதிரி ஃபுல்லாக படுற மாதிரி கலரி விட்டுருங்க. இதில் நம்ம வெங்காயம் கேப்சிகம்லாம் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த உரப்பு இல்லைங்கிற அந்த ஃபீலே இருக்காது. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இது ரெடியாக இருக்குது. இந்த டைமில் சின்னதாக ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி 2 முட்டையை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது கூட உப்பு மட்டும் ஆட் பண்ணி பொரிச்சிக்கலாம். வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் முட்டை ஊற்றினதுக்கப்புறமா ரொம்ப ஓவராக கலர்னிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு முட்டை உடஞ்சா மாதிரி வந்துடும். அதனால் கொஞ்சமாக வேக விட்டு இதை மாதிரி உடச்சி விடுங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு முட்டை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சேமியாவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சேமியாவில் ஆட் பண்ணி அதையும் லைட்டாக இதை மாதிரி கலந்து விட்டுட்டா நம்மளுக்கு டேஸ்டியான சேமியா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இதை டின்னருக்கும் சாப்பிட்லாம், நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.